ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் ஸ்ரீ மகா பெரியவா திருவடிகள் சரணம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனி கடனை இந்த நேரத்தில் வாங்காதீங்க. மீறி வாங்கினா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக்கும் கொடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சமுதாயத்தில் யார் தான் கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்துகிறாங்க? அனைவரும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் யாரிடமாவது கடன் வாங்குவாங்க. நம்மிடம் பணம் வரும்போது அந்த கடனை திரும்பி அடைச்சிடுவோம். இப்படி தான் நமது வாழ்க்கை முறையாக இருக்குது. ஆனால் ஒரு சிலர் கடன் வாங்கும்போது தவறான நேரம் காலத்தில் வாங்கும்போது கடன் மீது கடன் வாங்கி கொண்டே இருப்பாங்க. பணம் இல்லாமல் கூட நம்மால் வாழ்ந்து விட முடியும். ஆனால் இந்த கடன் வச்சுக்கிட்டு ஒரு மனுஷனால் நிம்மதியாக வாழவே முடியாது. அதனால் கடன் பிரச்சனை இருந்து மீண்டு எப்படி வெளியே வர்றது அப்படின்னு இந்த தொகுப்பில் நம்ம விளக்கமாக பார்க்கலாம். பொதுவாக கடன் பிரச்சனை 2 விதமாக இருக்கும். ஒன்று, நாம் யாருக்காவது கடனாக பணம் கொடுத்துருப்போம், இல்லைன்னா நம்ம யாரிடமாவது கடனாக பணம் வாங்கியிருப்போம். இப்படி நாம் பணம் கொடுத்தோம் இருந்தாலும் அல்லது கடனாக பணம் வாங்கி இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை தீர்வதற்காக செவ்வாய்க்கிழமை உகந்த தினமாக இருக்குது. இந்த செவ்வாய்க்கிழமையில் கடனாக வாங்கிய பணத்தில் ஒரு சிறு தொகையை திரும்ப செலுத்தினா போதும், உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அதே போல் செவ்வாய்க்கிழமை நம்மால் பணத்தை கொடுக்க முடியாமல் மற்ற நாட்களில் பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் செவ்வாய் ஹோரையில் பணத்தை கொடுக்கும் பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்ந்துவிடும். எந்த நேரத்தில் எந்த ஹோரையில் வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கும் கேலண்டரை திருப்பி பார்த்தாலே அதில் கிரக ஹோரை எந்த நேரத்தில் இருக்குது அப்படின்னு அட்டவணையில் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செவ்வாய்க்கிழமை கிரக ஹோரையில் நீங்கள் கடனாக பெற்ற பணத்திற்கு அசல் அப்படி இல்லைன்னா வட்டி எது வேண்டும்னாலும் செலுத்தலாம். உங்கள் கடன் விரைவில் அடைந்துவிடும். அதே போல் நீங்கள் கடன் புதிதாக வாங்கும்போது கூட செவ்வாய்க்கிழமை அன்று வாங்கினா அந்த கடனை திரும்பி வேகமாக அடைச்சிடலாம். ஆனால் நீங்கள் கடன் வாங்கும்போது குளிகை நேரமாக மட்டும் இருக்கக்கூடாது. அப்படிங்கிறதுல ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க. ஏன் தெரியுமா? குளிகை நேரத்தில் கடன் வாங்கக்கூடாது. நீங்கள் தப்பி தவறி குளிகை நேரத்தில் மட்டும் கடன் வாங்கி விட்டால் நீங்கள் மீண்டும் மீண்டும் கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஏன் அப்படின்னா, குளிகை நேரத்தில் நாம் எதை செய்கிறோமோ அதுவே பல மடங்காக பெருகும். இதனால தான் நீங்கள் அதிகமாக கடனை சுமக்க உள்ளாகி திரும்ப அடைக்க முடியாத அளவுக்கு கடனாளியாக மாறி எடுப்பீங்க. ஆனால் இந்த குளிகை நேரத்தில் நீங்கள் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்தி கொள்ளலாம். குளிகை நேரத்தில் கடன் தொகையை திருப்பி கொடுத்தா உங்கள் கடன் வேகமாக அடைந்துவிடும். அதே போல் இந்த குளிகை நேரத்தை சரியாக பயன்படுத்தி நீங்கள் வாங்க வேண்டிய நகைகள், துணிமணிகள், வீடுகள், நிலம் போன்றவற்றை வாங்கும்போது அது பல மடங்காக பெருகும். மேலும் செவ்வாய்க்கிழமைக்கு உகந்த தெய்வமாக பலர் இருந்தாலும் முருகனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது இன்னும் சிறப்பாக இருக்கும். இதன் மூலமாக நம்முடைய கடன் தொல்லை தீர கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை அன்று உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு சென்று முருகனுக்கு செவ்வரளி பூவை மாலையாக கொடுத்து சாற்றி 6 நெய் விளக்கு போட்டு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கும் கடலளவு கடன் கூட சிறிது நாட்கள்லேயே காணாமல் போய்விடும். அதுவும் செவ்வாய் ஹோரையில் முருகனை நீங்கள் வழிபடுவது இன்னும் சிறப்பானதாக இருக்கும். இப்படி தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு செவ்வாய் ஹோரையில் 6 வாரங்கள் முருகருக்கு நெய்விளக்கு ஏற்றி வழிபட்டு வந்தால் உங்கள் கடன் சுமை தீரும். அதே போல் சிவனின் அவதாரமான கால பைரவருக்கு தேய்பிறையில் வரும் அஷ்டமி நாட்களில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் நிலா தேய்ந்து கொண்டே போவது போல் உங்களுடைய கஷ்டங்களும் சிறிது சிறிதாக தேய்ந்து கொண்டே போகும். அதே கால பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமி நாளில் ராகு காலத்தில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் உங்கள் கடன் தொல்லை தீரும். இப்படி மேலே சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் மனதில் வச்சுட்டு சரியாக செஞ்சு வந்தீங்கன்னா உங்களோட கடன் தொல்லை தீரும். மாறாக உங்களிடம் பணம் வந்து சேரும். நம்பிக்கையோட செஞ்சு பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. அனைவருக்கும் நன்றி.